ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் 47வது ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில், சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா 60வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 40லேருந்து படிச்சுருவோம், 47 வரைக்கும் படிப்போம். விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதர சஹா மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः உத்பவः க்ஷோபனோ தேவः ஸ்ரீகர்ப பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः வியவசாயோ வியவஸ்தானः சம்ஸ்தானஸ்தானதோ த்ருவः பரர்த்தி பரமஸ்பஷ்டः துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணः ராமோ விரஜோ மார்கோ நேயோ நயோ நயः. விரஜோ சொல்ல விரதோ ரெண்டு பாட்ட பேதம் இருக்கு. வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்மவிதுத்தமः வைகுண்ட புருஷ பிராணः பிராணதः பிரணவः பிருதுः ஹிரண்யகர்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜः ருதுः சுதர்சனகாலः பரமேஷ்டி பரிக்ரஹः உக்ரः சம்வத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः விஸ்தாரஸ்தாவரஸ்தானுः பிரமாணம் பீஜமவ்யயம் அர்த்தோனர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனः அனிர்வின்னஸ்தவிஷ்டோபுர் தர்மயூபோ மகாமகः நக்ஷத்ரநேமி நக்ஷத்ரி க்ஷமः க்ஷாமः சமீகனः. 47வது ஸ்லோகம் பார்த்து மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு பாஷத்துக்குள்ளார என்ட்ரு ஆயிருக்கோம். அனிர்வின்னஹா, நிர்வின்னம்னா வைராக்கியம். வைராக்கியம் இல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா பகவான். வைராக்கியம் இல்லாதவர் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், ஆப்த காமத்வாத் நிர்வேதோ அஸ்ய ந வித்யதே இதி. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் இல்லாதவர்னு சொன்னாவே ஆச்சரியமா இருக்கு. பகவானுக்கு வைராக்கியம் இல்லையா? ஏன்னா பகவானோட லட்சணம் சொல்லும் போதே பூரண வைராக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்லுது. சன்னாம் பகயிதி ஈரிதான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பகவான் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த பகவானுக்கு என்ன லட்சணம் அப்படின்னும் போது முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தையும் அதே மாதிரி வைராக்கியத்தையும் பூரண ஞானத்தையும் உடையவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லட்சணம் சொல்லுது. அப்போ ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வைராக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிர்வேதம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லுது. எவரிடத்தில் நிர்வேதம் இல்லையோ, நிர்வேதம்னா வைராக்கியம், நிர்வேதம் எவரிடத்தில் இல்லையோ அவருக்கு பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிர்வின்னஹா அப்படின்னு பெயர். வைராக்கியம் இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறோம் வைராக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு அந்நியமாக வஸ்துக்கள் இருக்குது, அந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்னஸாக இருக்கேன் அப்படின்னு மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸையும் என்னுடைய மனசையும் கண்ட்ரோல் பண்ணி வைராக்கியத்தை அடைஞ்சிருக்கேன். தனம் வேணாம், பேர் புகழ் வேணாம், இந்த லோகம் வேணாம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துலையா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக சாதகர்கள் வைராக்கியத்தை அடையும். இதெல்லாம் பொய். பகவான் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா ஆப்த காமத்வாத் அப்படின்னா அவர் தான் எல்லாமாவே இருக்கார். எல்லா காமங்களையும் அடைந்தவரா பகவான் இருக்கார். அதாவது இந்த லோகத்தில் இருக்கிற சர்வ நாமரூபங்களும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல பகவான் தான். அப்ப சர்வ நாமரூபங்களா இருக்கிறதுனால அவர் சர்வத்தையும் அடைந்தவரா சர்வமா இருக்கார். அப்ப அதனால அவருக்கு வந்து எதை பார்த்து வைராக்கியம் உண்டாகணும்? இப்ப நமக்கு அந்நியமா வஸ்துக்கள் இருக்கு, நான் பலகீனப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து காஃபி வீக்னஸா இருக்கு, எனக்கு ஃபுட்டு வீக்னஸாக இருக்குது, எனக்கு மியூசிக் கேட்குறது வீக்னஸாக இருக்குது, எனக்கு ஆடியோ வீடியோ பார்க்குறது வீக்னஸாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் வீக்னஸாக இருக்குது. எனக்கு அந்நியமாக ஒன்று இருக்குது,
நான் என்ன பண்றேன், என்ன அது பலகீனப்படுத்துது அப்படின்னு நான் என்ன பண்றேன், மோட்ச மார்க்கத்துல போகணும்னு நான் பலகீனமான விஷயத்துல எல்லாம் வைராக்கியத்தை அடைஞ்சு மோட்ச மார்க்கத்தை நான் போறேன். ஆனா பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களாமா அவரே தான் இருக்கார். அவருக்கு மேலதான் எல்லா வஸ்துக்களும் கல்பிதமா இருக்கு. அப்ப அவர் பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை அடைவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியத்தை அடையவே வேணாம். ஏன் அப்படின்னா, அவர் இந்த ஜெகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கார் ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அனைத்துமா அவர் தான் இருக்கார். அதனால அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல வைராக்கியம் அடைகிறதுக்குன்னு வேற வஸ்து ஒண்ணு அவருக்கு அந்நியமா இந்த உலகத்துல இல்லை. அதனாலதான் தெளிவா சொல்லுது, ஆப்த காமத்துவாத், எல்லா காமங்களையும் பூரணமா அடைஞ்ச காரணத்தினால, அவருக்கு அந்நியமா வேற ஒரு வஸ்துக்கள் இல்லாத காரணத்தினால அவருக்கு வைராக்கியம் என்பது பாத்தீங்கன்னா நிர்வேதோ அஸ்ய ந வித்யதே. அவருக்கு வைராக்கியம் என்பது ஒண்ணு இருப்பதே இல்லை. ஏன்னா அந்நிய வஸ்து இருந்தாதான் எனக்கு அந்நியமா இருந்தா தானே வைராக்கியம் வேணும். எனக்கு அந்நியமா வஸ்துவே இல்லை அப்படின்னும் போது வைராக்கியம் எப்படி தேவைப்படும்? ராகமும் இருக்காது, வைராக்கியமும் இருக்காது. அடையப்பட்டதுனால ராகமும் இருக்காது, விருப்பம் இருக்காது, ஆசை இருக்காது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமா தானா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வைராக்கியமும் அங்க இருக்காது. இந்த ரெண்டு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 436வது நாமம் ஸ்தவிஷ்டகன்னு சொல்லியிருக்கு. ஸ்தவிஷ்டகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன ஸ்தவிஷ்டன படுத்திருப்பவர், குண்டா இருக்கார், குண்டா பூத்த மாதிரி இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு பேரு ஸ்தவிஷ்டகன்னு பேர். யாராவது ஒருத்தர் குண்டா இருக்காருன்னா ரெண்டா, சம்ஸ்கிருதத்துல சொல்லும் போது ரெண்டா சொல்லுவோம். ஸ்தூலமா இருக்காரு அப்படின்னு, ரொம்ப ஸ்தூலமா இருக்காரு அப்படின்னா குண்டா இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னா ஸ்தவிஷ்டகன்னு பேர், ரொம்ப ஃபேட்டா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றது. ஏன் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட் ரூபேன ஸ்தவிஷ்டா. பகவான் பாத்தீங்கன்னா விராட் ரூபமா இந்த மொத்த ஜெகத்தா விரிஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப ஸ்தூலமா குண்டா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்தூல சமஷ்டி ஸ்தூல சரீர ஆத்மா விராட். ஆச்சாரியர் சொல்றாரு, வைராஜ ரூபேன ஸ்திதா ஸ்தவிஷ்டா. வைராஜ்ய ரூபத்துல அப்படின்னா, வைராஜ ரூபம் அப்படின்னா விராட் ரூபம் அர்த்தம். விராட் ரூபத்துல பாத்தீங்கன்னா ஸ்திதக நிற்பதால், பகவான் விராட் ரூபத்துல நிற்கிற காரணத்தினால அவர் ஸ்தவிஷ்டக குண்டானவர், ஸ்தூலமானவர் அப்படின்னு சொல்லப்படுகிறார். சுவாமி இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியம் நிறைய இடத்துல இருக்கு விராட் உபாசனை. உங்களுக்கு நான் ஏன் இப்போ அந்தர்யாமி பிராமணம், இந்த சூத்திராத்ம பிராமணம்லாம் எடுத்து கொஞ்சோண்டு 10th சாப்டர் ஆரம்பிச்ச மாதிரி 11th சாப்டர் ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், விராட் உபாசனையை பத்தி சுத்திகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் நான் பாத்தீங்கன்னா மேல போவேன். சாந்தோக்கியத்துல பிரதானமா பாத்தீங்கன்னா, சாந்தோக்கியத்துல இருக்கிறது அப்படின்னா அக்னிஹோத்திர வித்யா அப்படின்னு ஒரு பிரசித்தமான வித்யா இருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்றார், அதை எடுக்காம முண்டக்க உபனிஷத்துல ஒரு மந்திரத்தை கோட் பண்றார். அக்னிர் மூர்தா சக்ஷுஷி, அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ திசஸ்ரோத்ரே வாக் விவ்ருதாஸ்ச வேதாஹ வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்பியாம் பிருத்திவி ஏஷ சர்வபூதாந்தராத்மா. முண்டக்க உபனிஷத்துல 2:1-4 முண்டக்க உபனிஷத்துல இருக்கிற மந்திரம். இதையே செலக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியத்துல இருக்க சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம அந்தர்யாமி பிராமணன் மாதிரி பெருசா சொல்லணும், கதையா சொல்லணும். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தாரு, ஐயோ ஒரே மந்திரத்தை சொல்ற மாதிரி ஏதாவது கொட்டேஷன் இருந்தா நல்லா இருக்குமேனு இந்த ஒரே மந்திரத்தோட கொட்டேஷனை போட்டார். இந்த ஒன்னுத்துக்குள்ளாரையே என்னன்னு கேட்டீங்கன்னா, பூரணமா பாத்தீங்கன்னா விராட்டுக்கான அங்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அங்கம்? பகவானுக்கு பாத்தீங்கன்னா அக்னிர் மூர்தா. பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா, விராட் புருஷனுக்கு பாத்தீங்கன்னா அக்னின்னு சொல்லக்கூடிய சொர்க்கலோகம். அக்னி கர்மாவை பண்ணி தான் பாத்தீங்கன்னா யாரு பிராமணர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வைதிகர்கள் எல்லாம் இந்த அக்னி கர்மாவை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போறாங்க. அந்த சொர்க்கம் பாத்தீங்கன்னா அக்னின்னு சொல்லப்படுது. சொர்க்கமே தலை. பகவான் விராட் புருஷனுக்கு பாத்தீங்கன்னா சொர்க்கமே தலை. அக்னிர் மூர்தா. சக்ஷுஷி சந்திர சூரிய. கண்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் பகவானோட 2 கண்கள். திசக ஸ்ரோத்ரே. இந்த திசைகளே பாத்தீங்கன்னா வானவெளி நம்ம சொல்றோமே, இந்த திசைகளே பாத்தீங்கன்னா 8 திசைகளும் பாத்தீங்கன்னா பகவானுக்கு ஸ்ரோத்திரம் காதுகளா இருக்கு. வாக் விவ்ருதாஸ்ச வேதாக.
இந்த வாக்கு பேசுதே பகவான், நம்ம வாக்கு எப்படி பேசுதோ அதே மாதிரி பகவானுக்கு வாக்கு இருக்கு. விதவிதமா இருக்கக்கூடிய 1180 சாக்கைகள், வேதங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா சாக்கைகளும் வந்து பகவானுடைய வாக்கு. வேதங்களே பகவானுடைய வாக்கா இருக்கு. வாயு, இந்த வாயு வெளியில சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே, இந்த வாயு தான் பகவானுடைய பிராணன். ஹிருதயம் விஸ்வமஸ்ய, இந்த ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பூர்ண விஸ்வமே பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயம். அது மட்டும் இல்ல, பத்பியாம் பிருத்திவி, இந்த பிருத்திவியே வந்து பாத்தீங்கன்னா, பூமியே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட் பகவானுக்கு பாதங்களாக இருக்கிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா, அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ளையும் வெளியிலையும் எல்லா ஜீவராசிகளையும் அந்த விராட் புருஷன் என்ன பண்ணியிருக்கார், வியாபித்திருக்கின்றார். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளாரே யார் வியாபிச்சிருக்கா, அந்த விராட் புருஷன் இருக்கார். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விராட் புருஷனுக்குள்ளார அணுக்கள் மாதிரி, சின்ன சின்ன சின்னதா பொடிய அணுக்கள். ஒவ்வொரு கிரியேஷனும் வரும் போகும், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வந்து வந்து செத்து போய் இறந்து போய், எப்படி நம்ம தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் உண்டாகுது, நாசமாகுது. நிறைய அணுக்கள் உண்டாகுது, கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கப்புறம் நாசமாகுது. அதே மாதிரி இங்க லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக ஜீவர்கள் உற்பத்தி ஆவாங்க, நாசமாவாங்க. அவர் இந்த மொத்த ஜெகத்தா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றார். புருஷ சூக்தம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இதே விஷயத்த சொல்லுது. புருஷ சூக்தத்திலையும் இந்த வர்ணனைகள் இருக்கு. அப்ப இந்த மொத்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா புருஷன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தவிஷ்டக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்த்தம் எடுக்கணும். விராட் ரூபத்துல பகவான் என்னவா இருக்கார், ரொம்ப பருத்து போய் ஸ்தூலமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். இது உபாசனைக்கான விஷயம். இதுக்கப்புறம் 437வது நாமம் அபூஹு. அபூஹுவை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிர்விண்ண ஸ்தவிஷ்டோபூர். அனிர்விண்ண ஸ்லோகத்துல வந்து அனிர்விண்ண ஸ்தவிஷ்டோபூர் இருக்குல்ல, ஒரு அவகிரக சின்னம் போட்டீங்கன்னா, ஒரு எஸ் மாதிரி ஒரு அவகிரக சின்னம் போட்டீங்கன்னா ஆ சைலண்ட்ல இருக்கும். அங்க ஸ்தவிஷ்டோபூர்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்தவிஷ்டோபூர் அப்படின்றத லென்த் பண்ணீங்கன்னா ஆ இருக்கும். லென்த் பண்ணாம அனிர்விண்ண ஸ்தவிஷ்டோபூர், ஸ்தவிஷ்டோபூர் அப்படி சொன்னீங்கன்னா பூர் மட்டும் இருக்கும், ஆ சைலண்ட்ல இருக்காது. அதே நேரத்துல ஆ சொன்னீங்க அப்படின்னா ஸ்தவிஷ்டோ அனிர்விண்ண ஸ்தவிஷ்டோபூர், அனிர்விண்ண ஸ்தவிஷ்டோ ஒரு லென்த் பண்ணும். ஸ்தவிஷ்டோபூர் தர்மயூபோ மகா 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 மகாமகா அப்படின்னு லென்த் பண்ணி சொல்லணும். அந்த இடத்துல ஆ சைலண்ட். ரெண்டு மீனிங் எடுக்கிறோம். அபூஹூன்னு ஒரு நாமம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் பூஹூ அப்படின்னு ஒரு நாமம் எடுக்கிறோம். அபூஹூ அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், பூ அப்படின்னா பிறப்புதல் அர்த்தம். அபூஹூன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பில்லாதவர். அதே நேரத்துல பூன்னு அர்த்தம் எடுத்தீங்க அப்படின்னா, பூன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், இருப்பாக இருப்பவர், வெறும் எக்ஸிஸ்டன்ஸா இருப்பவர். ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்கு. பாஷிகர் சொல்றார் அஜன்மா அபூஹு, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். அஜன்மா அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு கூட கீதால பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம. பகவானோட பரமம் பாவம் எது அப்படின்னா பிறப்பில்லாதவர். அவ்யயம், அஜம், அவ்யயம், அனுத்தமம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அபூஹுன்றதுக்கு அர்த்தம் என்னது, அஜன்மா அபூஹு, பிறப்பில்லாதவர் அபூஹு. பகவான் பிறப்பில்லாதவர், சுத்த பிரம்ம தத்துவத்தை சொல்லியாச்சு. அதுவா பவதி இதி பூஹு, இல்ல அப்படின்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், வெறும் எக்ஸிஸ்டன்ஸ், அதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதுவா பவதி இதி பூஹு, இருப்பா இருப்பவர், வெறும் இருப்பா இருக்கிறதுனால பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஹு அப்படின்னு பேரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, பூ சத்தாயாம் இத்தியஸ்ய, உங்களோட தமிழ்ல எழுதும்போது ப்ரூன்னு போட்டிருக்கு, அந்த பூ சத்தாயாம் ரூ எடுத்துருங்க, இப்பு பூ, பூன்னு ஒரே ஒரு பூ போட்டிருக்கு. பூ சத்தாயாம் தாத்து வந்து பாத்தீங்கன்னா பூ சத்தாயாம் ப்ரூன்னு போட்டிருக்கு, அதை மாத்திங்க. பூ சத்தாயாம் அப்படின்றது தாத்து, இருப்பதில் அர்த்தம், எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த தாத்துவை வச்சுக்கிட்டு இத்தியஸ்ய சம்பாதிதத்வாத் குவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு குவிப் பிரத்தியம் போட்டு பூவோட குவிப்பு பிரத்தியம் போட்டீங்கன்னா பூஹு ஒரு நாமம் வந்துடும், பூஹு அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் இருப்பாய் இருப்பவர். அதுக்கப்புறம் மஹீவா, அதே நேரத்தில் நமக்கெல்லாம் பிரசித்த பூமி மாத்தா நம்ம சொல்றோமே பூர் பூவ சுவா,
பூர் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர் அப்படின்னா இந்த பூமியை குறிக்கிறது. மகிவா, மகி அப்படின்னா பூமியை குறிக்கிறது அப்படின்னு எடுத்தாச்சு. ஏன் சுவாமி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பாய் இருப்பவர்னு சொல்லுதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாமம் ரொம்ப பிரசித்தம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோபனிஷத்துல 6, 12, 6, 11, 12, 13 6வது வள்ளி 12, 13 அனுபூதிக்கு யாருக்காவது போகணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மந்திரம் ரொம்ப கிளியரா சொல்லுது. நைவ வாச்சா ந மனசா 6வது வள்ளி, கட்டோபனிஷத்துல 6வது வள்ளி, 12வது மந்திரம், 13வது மந்திரம். 12வது மந்திரம் சொல்லுது, நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்யோ ந சக்ஷுஷா அஸ்தீதி ப்ருவதோன்யத்ர கதம் ததுபலப்யதே. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைவ வாச்சா, இந்த வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை, அந்த பகவானை அடைய முடியாது. மனசா, வேதம் சொல்லுது, ஸ்வேதாஸ்வதரத்துல சொல்லுது, வேதமே சொல்லுது தோத்து போயிடுதான். வேதமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சொல்லி பகவானை அடைய முடியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா லஜ்ஜையை அடைந்தது, வெக்கமாயிடுச்சான் வேதத்துக்கு. சொல்லி சொல்லி பாக்குதான், நிறைய மந்திரங்கள் மூலமா எப்படியாவது பகவானை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிடலான்னு ட்ரை பண்ணி தோத்து போய் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருதான். காயத்ரி வித்யால சொல்லுது, காயத்ரியை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி அதுக்கு மேல வந்து சந்தஸ்லாம் இருக்கு, பிருகதி பங்கி அப்படின்னு சந்தஸ்லாம் இருக்கு, எல்லாம் ஒரு தேவதைகள். இந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது வேத மந்திரங்களை சொல்லி அடைஞ்சிடலாம்னு ட்ரை பண்ணி தோத்து போயிடுச்சு அப்படின்னு வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குனாலையும் மனசுனாலையும் அந்த பிரம்மத்தை, அந்த பகவானை அடைய முடியாது, நிர்குணத்தை. அதனால தெளிவா சொல்லுது, நைவ வாச்சா ந மனசா, மனசுனாலையும் வந்து பாத்தீங்கன்னா அடைய முடியாது, வாக்கினாலும் அடைய முடியாது. பிராப்தும் சக்யோ ந சக்ஷுஷா, பகவான கண்களாலும் அடைய முடியாது. ஏன்? ரூபம் இல்லை, நாமம் இல்லை பகவானுக்கு, சப்தத்தினால அடைய முடியாது. சிந்தனைக்கு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபம் ஏதாவது இருந்தாதான் சிந்திக்க முடியும், பகவானை சிந்திக்க முடியாது. ஏன்னா வாஸ்தவத்துல நிர்குண நிராகாரம். அப்படிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் இருக்கார். அஸ்தீதி புருவத்தக, எவன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார், பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுங்க, அவனால மட்டும்தான் அடைய முடியும். அந்நியத்திர கதம் தது உபலபியதே. எவனா வந்து நாம ரூபத்தை வச்சுக்கிட்டு அந்த ஈஸ்வரனை தேடிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா எந்த காலத்துல அவன் எப்படி அடைய முடியும்? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எவன் அஸ்தின்னு ஒத்துக்கிறான் பகவான் இருக்கார் அப்படின்னு, ஆஸ்திக புத்தி வந்த மாத்திரத்துல அவன் குருநாதர்கிட்ட போய் ஒழுங்கா வேதாந்தம் படிச்சான் அப்படின்னா தான் வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை படிச்சு வேதாந்தத்தை படிக்கும் போதுதான் தெரிய வரும், ஓஹோ பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்த மூர்த்தி பகவான். கீதையை ஒழுங்கா படிச்சோம் அப்படின்னா 9வது அத்தியாயத்துல 4லிருந்து 10 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சுரூபம், நிர்குண நிராகாரத்தை சொல்லியிருக்கு, அந்தர்யாமிய பத்தி சொல்லியிருக்கு. இது எப்படி புரியும் அப்படின்னா படிச்சா மட்டும்தானே புரியும். படிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன படிப்பு படிச்சா என்ன தெரியும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, பகவானை எப்படி சுவாமி அறியறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது மந்திரம் 6:13 கட்டோபனிஷத் சொல்லுது, அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. முக்கியமானது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா தத்வபாவேன சோபயோஹோ அஸ்தி இத்யேவ உபலப்தஸ்ய தத்வபாவக பிரசீததி. ரொம்ப முக்கியமான மந்திரம். பகவானை எப்படி அறியணும் அப்படின்னா, சிரவண மனனம் பண்ணி உங்களுக்கு புரிதல் நல்லா உண்டாயிரணும். என்ன உண்டாயிரணும்? பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சுரூபம் இருக்கு. ஒன்று வந்து அபரம்பாவம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பரம்பாவம். இந்த பரம்பாவம் அபரம்பாவம் இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வந்து இந்த சகுன குணங்கள், குணத்தோடு கூடி நாமரூபத்தோடு ஒரு ஃபார்ம் கல்பனா பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா, பிடிச்சுக்கிட்டு கயிறு மாதிரி பிடிச்சுக்கிட்டு ஏறி நிர்குணத்தை அடையிறது, ஒரு பற்றுதல், ஒரு லேடர் மாதிரி ஏணி மாதிரி ஏறி போறதுக்காக. வாஸ்தவத்துல அது இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா அபரம்பாவம்.
அப்ப பரம்பாவம்ன்றது என்ன அப்படின்னா நிர்குண நிராகாரம் தான் பகவானுடைய யதார்த்த சுரூபம், உள்ளது உள்ளபடியான சுரூபம். அவருக்கு நாம ரூபம் இல்லை, சங்கு சக்கர கதாதாரி இல்லை, கோதண்ட ராமரும் இல்லை, வேணுகோபாலனும் இல்லை, யாரும் இல்லை. அப்ப எப்படி சுவாமி அவர் அறியறது அப்படின்னா வேதாந்தம் கேட்க 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 மெதுவா சொல்லுவோம். என்னன்னு கேட்டா பகவான் எப்படிப்பட்டவர், வெறும் சச்சிதானந்த விக்கிரகம். இதுதான் பகவானோட ஃபார்ம். என்ன மூர்த்தம் என்னது, பகவானுக்கு என்ன மூர்த்தம், சச்சிதானந்தம். அதையும் ஏதாவது சுருக்குங்களா சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுருக்க முடியும். என்ன சுருக்க முடியும்னா மந்திரம் சொல்லுது, அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. நான் சொன்னல நேத்தி 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 பண்ணிட்டே போங்க, இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு காரியத்தை எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மூல தத்துவத்துக்கு போகணும். காலையில அகமாதிர்கி பூத்தானாம் சொன்னோம்ல, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ஆதி காரணமா இருக்கிறவர். அந்த ஆதி காரணமா நீங்க போனீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்தி இதான் இருக்கும். இத முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் பகவானோட சுரூபத்தை நல்லா விசாரம் பண்ணி, பகவானோட ரூபம் பாத்தீங்கன்னா நாம ரூபங்கள் எல்லாம் மாயிகம், மாயையினால் செய்யப்பட்டதுன்னு தெரிஞ்சு பகவானோட சுரூபம் இருப்பு மட்டும்தான், பியூர் எக்ஸிஸ்ட் மட்டும்தான் பகவானுக்கு அப்படின்னு எவன் அடைந்தானோ அஸ்தி இத்யேவ உபலப்தஸ்ய. இப்ப நம்ம மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு கிளியாரிட்டி வந்துருச்சு. யாருக்கோ நல்லா சிரவணம் மனநமம் பண்ணி பகவானுக்கு பாத்தீங்கன்னா இருப்பா இருக்கிறவர் அப்படின்னு எவன் அடைந்தானோ அவனுக்கு என்ன சாமி ஆகும் அப்படின்னா தத்துவபாவேன சோபயோகோ, அவனுக்கு உண்டாகுது இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் இருப்பு இருப்பு இருப்பா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பகவான். என்ன சொல்லியிருக்கேன்ல, நாம ரூப பஞ்சகம்னு ஒன்று சொல்லியிருக்கேன்ல, அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம், ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம் ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. ஒரு ஸ்லோகம் இருக்கு. எங்க இருக்கு, திருஷ்ய விவேகத்துல இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்தி பாதி பிரீத்தி, சத்து சித்து ஆனந்தம், அதுக்கப்புறம் நாமம் ரூபம், மொத்தம் 5 அம்சம் இருக்கு. எல்லாத்திலும் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்திலையும் இந்த 5 அம்சங்கள் இருக்கும். நாம ரூபம் ச பஞ்சகம் 5 அம்சம் இருக்கும். இதுல ஆத்யத்திரயம் பிரம்ம ரூபம், இதுல முதல் 3 பாத்தீங்கன்னா சத்து சித்தானந்தம், அஸ்தி பாதி பிரீத்தின்னு சொல்ற சச்சிதானந்தம் பிரம்ம ரூபம். மீதி இருக்கிற ஜெகத் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் என்னது அப்படின்னா நாமம் ரூபம். இவ்வளவுதான், இந்த மொத்த ஜெகத்தும் நாம ரூபம். இது புஸ்தகம். ஒரு நாலேஜ் வருது. எப்படி நாலேஜ், பகவானை பாத்தீங்கன்னா எப்படி ஆப்ஜெக்ட்ல பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது புஸ்தகம். நான் சொல்றேன் இது புஸ்தகம். இந்த இது இதுன்னு நம்ம சொல்றோமே, எந்த வஸ்து எடுத்தாலும் இது இது அது இது அப்படின்னு வெளியில இருக்கிறதெல்லாம் சொல்றோம்ல, அந்த இது இதுன்னு சொல்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாரம், அதுதான் சச்சிதானந்தம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா புஸ்தகம், அதுதான் நாமம் ரூபம். அப்ப எந்த இது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், இது புஸ்தகமா இருக்கு, இது மலையா இருக்கு, இது மரமா இருக்கு, இது குரங்கா இருக்கு, இது நாய்க்குட்டியா இருக்கு, இது டேபிளா இருக்கு, இது இருக்கிறது, இது இருக்கிறது, நடுவுல இருக்கிறதெல்லாம் நாம ரூபம். அந்த இது இருக்கிறது இது இருக்கிறது இது இருக்கிறது நம்ம சொல்றோமே, இதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட ரூபம். சரி, அப்போ இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்கும் கீழே நாம ரூபமா இருக்கிற இந்த ஜெகத்துக்கு கீழே பகவான் தான் வெறும் இருப்பா இருக்கிறார். இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோமே அதுதான் பகவான். இது இருக்கிறது இது இருக்கிறதுன்றமே அதுதான் பகவான் அப்படின்னு எவன் அறிகின்றானோ வெளியில, அப்படி எல்லாத்திலையும் இருக்கு. அப்ப பகவான் எங்க இருக்கார், சர்வ வியாபகமா எல்லா நாம ரூபத்துக்கும் கீழையும் அவர் இருப்பா இருக்கார்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவா, மெதுவா 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 எதை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் பகவான் இருக்கார், இருப்பா இருக்கார் அப்படின்னு மெதுவா மெதுவா மனசு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் தேடி போறதெல்லாம் நின்று மெதுவா மெதுவா அடங்க ஆரம்பிக்கும். மனசு அடங்க 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 ஒரு கன்க்ளூஷன் வர 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 இருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கமே, அந்த இருக்குன்றதுதான் என்னிடத்துல என்னவா இருக்கு, இருக்கிறேன். வெளியில இருக்கிறதுன்னு நான் எதை சொல்றேனோ அதேதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இது இருக்கிறதுன்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருந்தேன்,
இது புஸ்தகமா இருக்குது, லேப்டாப்பா இருக்குது, செல்போனா இருக்குது, டேபிளா இருக்குது, மலையா இருக்குது, ஜெகத்தா இருக்கு. இது இருக்கு இது இருக்குன்னு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதே தான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சப்ஜெக்டா இருக்கிற விஷயத்துல சொல்லும் போது நான் பரமஹம்சானந்தாவாக இருக்கிறேன். நான் இருக்கிறேன் சத்தியம் பிரம்மரூபம். இதுல பரமஹம்சானந்தான்றது ஜெகத் ரூபம், நாம ரூபம். அப்ப வெளியில தெரிஞ்சவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு அனுபூதி உண்டாகுது. நான் இருக்கிறேன், இதான் பிரம்மம். நான் இருக்கிறேன், இருப்பா இருக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்திலையும் உபயோகோ தத்துவபாவேனச்ச உபயோகம். ஒண்ணு வந்து வெளியில, இன்னொன்னு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிறது தான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு பகவான் இருப்பா இருக்கார் அப்படின்னு. அஸ்தி இத்தியேவ உபலப்தஸ்ய தத்துவபாவேன பிரசீததி. முதல்ல வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பகவானா இருக்கு பகவானா இருக்கு பகவானா இருக்கு பகவானா இருக்கு 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 இருக்குன்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றானோ அவனுக்கு உள்ளுக்குள்ளார என்ன பண்றார், உள்ள இருக்கிற பகவான் தன்னை வந்து பாத்தீங்கன்னா பிரசீதத்தி அப்படின்னா தன்னை வெளிப்படுத்துகின்றார், பிரசன்னமாகிறார் உள்ள இருந்து. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க பாக்குறேன் நான், சாதகா இருந்துட்டு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபிஷ் ஆயிட்டாங்க. ஒருத்தர் ஒரு 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 கேட்டை மூடிட்டு வந்து ஒரு நாயை கூட உள்ள அலோவ் பண்ணாம இருக்காங்க. ஒரு பெரிய சாதகம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க திருவண்ணாமலை. அது மாதிரிலாம் செல்ஃபிஷா இருந்தெல்லாம் பிரம்மத்தை அடைய முடியாது. ஏன்னா விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன் இந்த ரூட்ல தான் போய் ஆகணும். பகவான் எல்லாத்திலையும் இருப்பா இருக்காருன்னு ஒருத்தனுக்கு எவனுக்கு தெரியுதோ அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார பகவான் இருக்கின்றார், நானா இருக்கின்றார் அப்படின்னு உள்ள வந்து பிரசன்னமாவாராம். இல்லைன்னா பகவான் பிரசன்னமாக மாட்டார். அதனாலதான் மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டா எவன் வெளியில அஸ்தியத்தியவ உபலப்தஸ்ய அஸ்தி இருக்கார் அப்படின்னு எவன் அறிகிறானோ அவனுக்கு மட்டுமே பகவான் தன்னை என்ன பண்றார், பிரசன்னமாகிறார், பிரகட்டனமாகிறார். தானா இருக்கேன் பண்ணா, ஒன்னிடத்துல இருக்கேன் பண்ண அப்படி. அப்ப ஆறாவது வள்ளியில 12, 13 மந்திரம் ரொம்ப முக்கியம். பகவானை அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற உபாயம் இல்லவே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா வாக்கும் மனசும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் யூஸ் ஆகாது என்ன பண்ணினாலும். ஏன்னா விஷயம் இல்லை பகவான். என்ன பேசுறோம் இப்ப வேதாந்தம் பேசுறோமே எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் இது பொய் பொய் பொய்ன்னு சொல்றதா வேதாந்தம். இருக்கு இது பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. நாம ரூபத்தெல்லாத்தையும் நிஷேதம் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற இருப்பா பகவான் இருக்க. இதுதான் புரியுது. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமம் வந்து பாத்தீங்கன்னு சொல்றது பூஹு அப்படின்னு. பகவான் இருப்பா இருக்கார். இதுக்கப்புறம் வந்துருங்க 438வது நாமம் தர்மயூபகா. தர்மயூபகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டா யூப்பம்னா கொடிமரம், யூப்பகனா கொடிமரம். அதே நேரத்துல யாகசாலையில வைக்கிற மரத்துக்கு பேர் என்ன பேருன்னா யூப்பஸ்தம்பம் அப்படின்னு பேரு. யூப்பஸ்தம்பம் எப்ப நடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பசு யாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகங்கள், கிரதூன்னு பேர் அதுக்கு பேர். அந்த கிரதூன்னு சொல்லக்கூடியது 6 நாள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 1000 வருஷங்கள் நடக்கிற யாகம் வரைக்கும், சத்திர யாகம் வரைக்கும் இருக்கு. மினிமம் வந்து பசு யாகம் வந்து பாத்தீங்கன்னா 6வது நாள் பசுவை வந்து பாத்தீங்கன்னா பலி கொடுப்பாங்க. அந்த 6 நாள்ல இருந்து இப்பெல்லாம் எங்கேயும் நடக்கிறது இல்லை. இங்கெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு பசு யஜ்யம் நடந்து எங்க ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா சாமி அப்படின்னு கேட்கும்போது எங்க ஆச்சாரியர் சொன்னார், நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ரேரா மத்திய பிரதேசத்துல ஒன்று பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எங்க ஆச்சாரியரை ஒண்ணுதான் பார்த்துருக்காராம் பசு யாகம். ஏன்னா இப்ப எல்லாருமே இல்லாம போச்சு, பசுக்களை பலி கொடுக்கறதுன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த பசு யாகம் எல்லாமே 6 நாள்ல இருந்து ஆரம்பிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள் வந்து பாத்தீங்கன்னா எந்த பசுவை வந்து, பசுனா அனிமல், ஆடா இருக்கட்டும் இல்ல பசுமாடா இருக்கட்டும் இல்ல குதிரையா இருக்கட்டும், எந்த அனிமல்ஸை வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த அனிமலை கொண்டு வந்து விலங்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த யூப்பஸ்தம்பம்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற யாகசாலையில தான் வந்து பாத்தீங்கன்னா யாகங்கள் எல்லாமே நடக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா முறை. அப்போ அந்த 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 ஸ்தம்பத்துக்கு பேர், அந்த பசுவை கட்டுறதுக்கு பேர் என்ன பேரு, யூப்பம்னு பேர், யூப்பஸ்தம்பம் அப்படின்னு பேர். தர்மயூப்பகன் பகவானுக்கு பேரு. என்ன பண்ணிருக்க அப்படின்னா தர்மயூப்பம்னா என்ன சொல்லுங்க சாமி அப்படின்னா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா யூப்பஸ்தம்பம் மாதிரி அவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வ தர்மங்களும் அந்த பசு மாதிரி கட்டப்பட்டிருக்கு.
அப்ப தர்மங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூதமா ஸ்தம்பம் மாதிரி பகவான் இருக்கிறதுனால, தூண் மாதிரி பகவானுக்கு பேரு தர்ம யூபக அப்படின்னு பேரு. பாஷிகர் சொல்றார், யூபே பசுபத்து. எப்படி அந்த யூபஸ்தம்பத்துல வந்து பசுவை வந்து பாத்தீங்கன்னா கட்டி போடுவாங்களோ, யூபே பசுபத்து. தத்து சமாராதனாத்மகா தர்மாக தத்திர பத்யந்த இது தர்மயூபக. அப்ப அந்த பகவானை வந்து நம்ம என்ன பண்றோம், ஆராதனை பண்றதுக்காக தது சமாராதன ஆத்மகா. சமாராதனம் இப்ப நம்ம பண்றோமே, பகவானுக்கு என்னெல்லாம் பூஜைகள் பண்றோமோ, புனஸ்காரம் பண்றோமோ, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கா அவரை நமஸ்காரம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் பண்றோமோ, அன்னதானம் பண்றது, மலை ஏறுறது, மலை சுத்துறது, சேரிட்டி ஒர்க் நிறைய பண்றது, யாகங்கள் பண்றது, என்னெல்லாம் தர்ம காரியங்கள் இருக்கோ எல்லாம் எதுக்காக அப்படின்னா பகவானுடைய ஆராதனை. ஆராதனை வடிவாக தர்மங்கள் எதெல்லாம் செய்யப்படுகிறதோ அந்த எல்லா தர்மங்களும் அந்த பகவானோட என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தத்திர பத்யந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல கட்டப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விரதம் இருக்கணும் போது கூட, இப்ப நாங்க சன்னியாசியா இருக்கும் போது ஏகாதசி விரதத்துக்குலாம் சங்கல்பம் பண்ணல. இப்ப நம்ம மற்றவங்களுக்குலாம் சொல்லி கொடுக்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏகாதசி விரதத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சமனம் பண்ணிட்டு சிபிச்சர்ச்சுக்கெல்லாம் கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மமோ பாத்த சமஸ்த துர்தேக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படி சொல்லி திதியை சொல்லி முடிஞ்சா திதி சொல்லுங்க, தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஏகாதசி விரதத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர அர்ப்பணமா நான் அனுஷ்டானம் பண்றேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியது. அப்படி சங்கல்பம் பண்ணும்போது என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட கனெக்ட் பண்றீங்க. நீங்க பண்ற கர்மத்தை என்ன பண்றீங்க, பகவானுக்கு நான் இந்த ஏகாதசி விரதம் பகவானுக்காக இருக்கிறேன் அப்படின்னு கனெக்ட் ஆயிடுது. ஒரு பசுவை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கட்டுற மாதிரி அந்த கம்பத்துல அந்த ஸ்தூபத்துல கட்டுற மாதிரி நீங்க பண்ற சங்கல்பம் என்ன ஆகுது, தர்ம காரியம். இந்த தர்மம் வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் ஆயிடுது. இதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக பகவானுக்கு இந்த அன்னதானத்தை பண்றேன், நான் பகவானுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிஷேக ஆராதனைகளை பண்றேன், நான் பகவானுக்காக அப்படின்னு சங்கல்பம் பண்ணி பண்றோம்ல ஒவ்வொன்றும். இது எல்லாம் யாரோட கனெக்டா இருக்கிறது, பகவானிடத்துல கட்டப்பட்டதா இருக்கு. அதனால வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா தர்மங்கள் அனைத்தும் கட்டப்படக்கூடிய யூப ஸ்தம்பம் மாதிரி இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு தர்ம யூபகா அப்படின்னு பேரு. இப்ப சன்னியாசிகள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன்னியாசிகளுக்குலாம் ஒரு மனம் கட்டியில்லை, அர்ப்பணம் பண்ணுவோம் மொழிய. நாதபிரம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஏகாதசியா நம்ம சாதுக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திதி முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ஒரு துளசி தரம் சாப்பிட்டு ஒரு ஆச்சமனம் பண்ணி அர்ப்பணம் பண்ணுவோம், ஆனா சங்கல்பம் பண்ண மாட்டோம். ஆனா மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பண்றவங்க கொஞ்சம் புண்ணியம் வரட்டும், நிஷ்காமியமா கிரகஸ்தர்களா இருக்கவங்க பண்ணுங்க. சன்னியாசி சங்கல்பம் பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்ணிதான் எந்த புண்ணிய காரியம் பண்றதா இருந்தாலும் சங்கல்பம் பண்ணணும். அது நிஷ்காமியம். அந்த நிஷ்காமியத்தை கூட என்ன பண்ணணும், நான் ஈஸ்வர பிரீத்திக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு அதையும் சங்கல்பம் பண்ணி தான் பண்றோம். என்ன சங்கல்பம், காம சங்கல்பம் இல்லை. அப்ப தர்மம் ஆயிடுது. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் சுவாமி இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அடுத்ததே வந்துருது 439வது நாமம் மகா மகஹ. பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகா மகஹ அப்படின்னு பேரு. மக்கஹ அப்படின்னா ரெண்டாவது அழுத்துங்க, மகா மக்கஹ. மகா பிராணன்ல வரும் மக்கஹ மக்கஹ. மகா மக்கஹ அப்படின்னா மக்கஹன்றதுக்கு அர்த்தம் யாகம் யஜ்யம் அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார் மகா மக்கஹன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்க தகுந்த, மக பூஜாயாம்னு ஒரு தாத்து. அதுல இருந்து வந்து மகா அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜிக்கை தகுந்த யஜ்யத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகா மக்கக அப்படின்னு பேர். பூஜிக்க தகுந்த யஜ்ஞஸ்வரூபமா பகவான் இருக்கார், பெரிய யஜ்யமா பகவான் இருக்கார். அதனால அவருக்கு பேரு மகா மக்ககன்னு பேரு. என்ன சுவாமி பூஜிக்க தகுந்த யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார், யஸ்மின் அர்ப்பிதா மகாஹா. எவரிடத்தில் யஜ்ஞங்கள் வந்து மகாஹானா யஜ்ஞாகான்னு போட்டார் ஆச்சாரியர், மகாஹா யஜ்ஞாகா. எவரிடத்தில் மகாஹான்னு சொல்லக்கூடிய யஜ்ஞங்களானது சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அர்ப்பிதா. அர்ப்பிதான்னு என்ன அர்த்தம், எவரிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா
நிர்வாண லக்ஷண பலம் பிரயச்சந்தோ. நிர்வாண லட்சணம்னு என்ன அர்த்தம்? நிர்வாணம்ன்றதுக்கு அர்த்தம் மோட்சம். நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல சாங்கியத்தெல்லாம் யோகத்துல எல்லாம் நிர்வாணம் அப்படின்னு பேர். பௌத்த மதத்துல பாத்தீங்கன்னா நிர்வாணம்ன்றது ரொம்ப ஸ்பெஷலாவே பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. எவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நிர்வாணம்ன்றது பாத்தீங்கன்னா பலனா சொல்லப்பட்டிருக்கோ, அப்ப நீங்க யாகத்தை பண்றீங்க, ஆனா யாகத்தை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அதை அர்ப்பணம் பண்றீங்கன்னு வச்சுங்க. பகவானுக்காக நான் இதை பண்றேன், வேற எனக்கு எந்த பலனும் தேவையில்லை, சொர்க்க பிராப்தி தேவையில்லை, புண்ணியங்கள் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் எனக்கு தேவையில்லை, எனக்கு பகவான் மட்டும்தான் வேணும் அப்படின்னு எந்த யாகங்கள் பகவானிடத்துல அர்ப்பிக்கப்பட்டால் மோக்ஷம்ன்ற பலனை கொடுக்குமோ, நிர்வாண பலனை கொடுக்குமோ, அதனால பாத்தீங்கன்னா மகாந்தோ ஜாயந்தே, அந்த யஜ்ஞம் அல்பமா இருந்தாலும் அது பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக ஆகி விடுகிறது. நீங்க 1000 வருஷம் சத்திர யாகம் பண்ண வேணாம். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கூட்டத்தை கூட்டி பாத்தீங்கன்னா வாஜ்பேயி யாகமோ இல்ல பாத்தீங்கன்னா அஸ்வமேத யாகமோ இது மாதிரி யாகங்கள் சோம யாகமோ பண்ண வேணாம். நீங்க எந்த சின்ன ஒரு யாகம் பண்ணினாலும் அதை பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, அர்ப்பணம் பண்ணினீங்கன்னா அது என்ன ஆயிடும்? பெரிய பலனை கொடுப்பதா, நிர்வாண பலன் மோட்ச பலனை கொடுப்பதா ஆகிவிடும். அதனால பாத்தீங்கன்னா மகாந்தோ ஜாயந்தே ச மகாமக, அந்த சின்ன யாகம் கூட பாத்தீங்கன்னா பெரிய பலனை கொடுக்கறதுனால மகான்ற வார்த்தையை கூட சேர்த்துட்டீங்கன்னா மகாமக, பெரிய யாகமாக அது மாறிவிடுகிறது. இதுக்கு என்ன சுவாமி பிரமாணம் அப்படின்னா 4:4:22 இதுல பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யக உபனிஷத்து ரொம்ப முக்கியமானது. 4:4:22 பகவத்கீதையிலேயே 18th சாப்டர்ல பாத்தீங்கன்னா முக்கியமானது சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி. 4:4:22 பிருகதாரண்யக உபனிஷத்து. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. அருமையான மந்திரம். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி. அந்த பரமாத்மாவை பாத்தீங்க அப்படின்னா வேத வச்சனத்தினால பாத்தீங்கன்னா பிராமணர்கள் என்ன பண்றாங்க? அறிய இச்சை கொள்கிறார்கள். பிராமணர்கள் வேத மந்திரத்தை கேட்கிறாங்க. பிரம்மவிதாப்னோதி பரம்னு சொல்லியிருக்கு, பிரம்மம் சொல்லியிருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மத்தோட லட்சணம் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லியிருக்கு. இப்பதான் நான் உங்களுக்கு போன இதுல சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கேன்? பூ அஸ்தி இத்தியேவ அறியணும், பகவான் அறியணும், இருப்பு மட்டுமா இருக்காருன்னு அறியணும். அப்ப இருப்பு மட்டுமா இருக்காருன்னு அறியணும் அப்படின்னா அதுக்கு என்ன உபாயம் சுவாமி அப்படின்னா, உன்னோட பாத்தீங்கன்னா நாம ரூபத்துல பாத்தீங்கன்னா நிறைய மனசு மாட்டிக்கிட்டு இருக்கு, ரொம்ப ஆசக்தி இருக்கு, பற்றுதல் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த ஆசைகள்ல இருந்து விலகிச்சுனாதான் இந்த சுத்த நிர்குண நிராகாரம் உன்னால பிடிக்க முடியும் அப்படின்னு குருநாதர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. வேதமே சொல்லுது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் எல்லாம், கிரகஸ்தர்களா இருந்த வசிஷ்டர், இது மாதிரி நிறைய ரிஷிமார்கள் எல்லாம், அத்திரி பிருகு குத்ச வசிஷ்டர், இது மாதிரியான மகரிஷிகள் எல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து யஜ்ஞங்களை பண்ணிக்கிட்டு அந்த கிரகஸ்தாசிரம தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. ஆனா நம்மள மாதிரி இல்லை. அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, யஜ்ஞேன தானேன தபசா 3 காரியம் பண்ணியிருக்காங்க. யஜ்ஞங்கள் நித்திய யஜ்ஞம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. யஜ்ஞேன தானேன தன்னால முடிஞ்ச தானங்களை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. கூட யஜ்யம் தானம் தபஸ் இந்திரிய நிகிரகங்களையும் மனோ நிகிரகத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இந்த 3ம் பண்ணும் போதும் எந்த சங்கல்பங்களும் இல்லாம அநாசகேன, ஆசை இல்லாமல் ஒரு மண்ணாங்கட்டியும் சங்கல்பம் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? இப்ப சங்கல்பம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சந்தியாவந்தனத்தை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சங்கல்பம் இல்லாம இருக்கு. சந்தியாவந்தனத்துல பாத்தீங்கன்னா அது நித்திய கர்மாவாயிடுது. நித்திய கர்மாவாயிடுதா மம பார்த்து சமஸ்து துர்தேக்ஷத்வாரா பிராத்த சந்தியாம் உபாசிஷ்யே, சாயம் சந்தியாம் உபாசிஷ்யே, மாத்தியானிக சந்தியாம் கரிஷ்யே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா பண்றதுல, இப்போ உலகத்துல பண்றதுல சந்தியாவந்தனத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா சங்கல்பம் இல்லை. மீதி எல்லாத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் கடைசியில சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு இது சித்தியாகணும் அது சித்தியாகணும் அப்படின்னு நிறைய சங்கல்பங்களை பண்ணிப்பாங்க.
அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது? நீங்க கேட்டதுதான் கிடைக்கும் ஒழிய மோட்சம் கிடைக்காது. அதே யாகத்தை நீங்க ஏதாவது கேட்டு கேட்டு பண்ணீங்கன்னா கேட்டது மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அது என்ன, இது மகா மகன்னு ஆகாது, பெரிய யஜ்யம் ஆகாது, அல்ப யஜ்யம் ஆயிடும். ஏன்னா அல்ப பலனை கொடுக்கும். நீங்க கேட்ட பலன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சம்சாரத்துக்கு உட்பட்டதா இருக்கும். அதனால அல்ப பலன்களை கொடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது முடிஞ்சிடும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மகா மகக இல்லை. காம சங்கல்பத்தோடு எதையாவது பிரார்த்தனை பண்ணி பண்ணக்கூடிய எந்த கர்மமா இருந்தாலும் அது சுத்திர கர்மா. சுத்திர சங்கல்பக, அல்ப சங்கல்பத்தினால பண்ணப்படுறது எல்லா கர்மங்களும் சுத்திர சங்கல்பத்தினால பண்றது சுத்திர கர்மாவாயிடும். அது எவ்வளவு பெரிய யாகம் வேணா இருக்கட்டும். சோம யாகம் எதுக்காக பண்றீங்க? சொர்க்கத்துக்கு போகணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சோம யாகம் அல்ப யஜ்யமா போயிடும். இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா நீங்க ஏதோ ஒரு கர்மா பண்றீங்க, ஒரு சின்ன ஆராதனை, ஒரு மங்கள ஆராத்தியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொட்டியோடு கற்பூரத்தை எடுத்து வச்சு, சுவாமி என்னால இதுதான் சுவாமி முடியுது அப்படின்னு ஒரு பாவத்தோட நீங்க வந்து அர்ப்பணமா, எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா ஒரு சோமயாகத்தை காட்டிலும் மிகப்பெரிய யஜ்ய பலன் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடைச்சிடும். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மகா மகஹ அப்படின்னு பகவானுக்கு பேர். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த நாமம் 440வது நாமம் வந்துருது நக்ஷத்திர நேமிகி. நக்ஷத்திர நேமிகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திர மண்டலம் இருக்கு. எத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அள்ளி தெரிச்ச மாதிரி இருக்குல்ல. நல்ல தெளிஞ்ச வானத்துல என்னைக்காவது பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு 12-1 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா வெறுமனே எல்லாம் அடங்கி போனது பிறகு பார்த்தா கொட்டி கிடக்குது நட்சத்திரம். என்ன முடியுமா? என்னவே முடியாது. இந்த நட்சத்திர மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹப்பு மாதிரி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மையப்பகுதி ஒண்ணு இருக்கு. அந்த ஹப்ப மாதிரி இருக்கிற மையப்பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர நேமின்னு பேரு. மையப்பகுதிக்கு வந்து நட்சத்திர நேமி அப்படின்னு பேரு. அந்த நட்சத்திர நேமியா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் அந்த நட்சத்திர மண்டலத்தோட ஹப்பு மாதிரி மையப்பகுதி மாதிரி இருக்கார். அதோட கண்ட்ரோல்ல தான் இந்த நட்சத்திர மண்டலங்களே இருக்கு. அதனால பகவானுக்கு பேரு நட்சத்திர நேமிகி அப்படின்னு பேரு. எப்படி ஆச்சாரியா சொல்ல ஆரம்பிக்கிறார், நட்சத்திர தாரகைகி இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சிசுமார வர்ணனே ஒரு ஸ்தோத்திரம் வேதத்துல இருக்கிறது. வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதத்திலையும் யஜுர்வேதம் 2 வேதத்திலையும் இருக்கு. சிசுமார வர்ணனம், சிசுமார ஸ்தோத்திரம் அப்படின்னு வேதத்துல இருக்கிற ஸ்தோத்திரம். அதுல சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இது அங்கிருந்து ஆச்சாரியர் எடுக்கிறார். நக்ஷத்திர தாரகைஹி சார்தம் சந்திர சூர்யாதயோ கிரகாஹா வாயு பாசம் பாசமயைர் பந்தைஹி நிபத்தா துருவசங்கிதே. ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நக்ஷத்திர தாரகைஹி, நட்சத்திரம் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, தாரகங்கள் இருக்கு. அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார்த்தம்னா ஒன்று சேர்ந்து அர்த்தம், சேர்ந்து அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்திர சூர்யாதயோ கிரகாஹா சந்திர சூரியன் முதலிய கிரகங்களோடையும் சேர்ந்து, இப்ப நம்ம பார்க்கிற எல்லா கிரகங்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலத்தில் இருக்க நட்சத்திரங்கள், தாரகைகள் இதெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எதனால கட்டப்பட்டிருக்கு? வாயு பாசம், வாயு பாச மயைர் பந்தைஹி நிபத்தாஹா. வாயு பாசம்னு சொல்லக்கூடிய நான் சொல்றேன் சூத்திரே மணிகனா இவ எல்லாம் எதுல கோர்க்கப்பட்டிருக்குன்னா சந்திர சூரிய மசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாயுவினால் கோர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு மந்திரங்கள் சொல்லுது. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாயு பாசம்னு சொல்லக்கூடிய பாச கயிறு. அந்த பாசத்தினால வந்து பாத்தீங்கன்னா நிபத்தா. சரி, எதோட கட்டப்பட்டிருக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துருவ சஞ்ஞிதே, துருவன்னு பேரை சொல்லக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தோட கட்டப்பட்டிருக்கு. இவன் கேட்குறான், துருவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சுருச்சியா ஏதோ பேர், அவங்க அம்மா பேர் 2 பேர் பாகவதத்தில் வருது, மறந்து போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃப். இந்த துருவன் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சம்சாரத்தோட பையன். முதல்ல 2வது ஒய்ஃப் கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜா என்ன பண்ணார், இவங்க அம்மா வந்து பக்கத்துல அரியணை ஆசனத்துல உட்கார வச்சிருந்தார். ராஜ்ய பரிபாலனத்துல ராணியா இருந்தாங்க. இந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே உட்கார்ந்துருப்பான், ராஜகுமாரனா. நல்லா சௌக்கியமா போயிட்டு இருந்துச்சு. அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா 2வது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணார். ராணி, புது ராணி வந்தாங்க.
புது ராணி வந்தோடனே துருவனோட அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார், ஒதுக்கி வச்சார். பீட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள உட்கார வைக்காம, அதே மாதிரி இந்த பையனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டார், அது முன்னாடி மாதிரி பாசமா இல்லை. அம்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா பையன் கேட்குறான், ஏம்மா இப்படி ஆயிப்போச்சு, ஏன் நம்ம அப்பா வந்து இது மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு. சின்ன பையன் அவன் கேட்குறான். எல்லாம் தலையெழுத்துப்பா, எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும், கடவுள் கொடுத்தது இவ்வளவுதான் அப்படின்னு, ஈஸ்வரன் கொடுத்தது இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ளார வந்து, ஈஸ்வரனா, சரி அப்ப ஈஸ்வரன்ட்டே போய் கேட்போமே எல்லாத்தையும் அப்படின்னா. இல்லப்பா, முனிவர்கள் வந்து ரிஷிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனை அடையிறதுக்காக தான் காட்டுல தபஸ் பண்றாங்க அப்படின்னோடனே உடனே வந்து சரி அப்படின்ட்டு ராத்திரியா அந்த பையன் என்ன பண்றான், கிளம்பி போயிடுறான். கிளம்பி காட்டுக்கு ஊரை விட்டு நாட்டை விட்டு வெளியில இருக்கிற காட்டுல போய் என்ன பண்றதுன்னு தெரியல, தபஸ் பண்ணணும் அப்படின்னு கண்ண மூடி உட்கார்றான். என்ன தபஸ் பண்ணணும் எதுவும் தெரியல. நாரதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் வர்றாரு, பார்க்குறாரு. பார்த்தா இந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விரக்தன்மையோட வந்து உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து எதுக்கு வந்து அப்படின்னா, நான் ஈஸ்வரன்ட்ட கொஞ்சம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ஈஸ்வரன்ட்ட இருந்து வந்து கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு, அதனால நான் ஈஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னோட சரி இந்த மந்திரத்தை சொல்லி பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து தபஸ் பண்றா. ஆயிடுச்சு, காலம் ஆகி பகவான் விஷ்ணு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாய் அனுகிரகம் பண்றாரு. என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரியே எங்க அம்மாவை ராணியாக்கி பக்கத்துல பீட்டத்துல ராஜ்ய பரிபாலனத்து பக்கத்துல அந்த பீட்டத்தை உட்கார வைக்கணும், அரியணையில அரியாசனத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட முன்னாடி எப்படி என்னோட அன்போட இருந்தாரோ அதே மாதிரி என்கிட்ட பழைய மாதிரியே அன்போட இருக்கணும் அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேற ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. பகவான் வந்து கேட்கிறாரு, வேற ஏதாவது வேணுமா. அவனுக்கு சின்ன பையனாச்சு, சின்ன பையனுக்கு என்ன தெரியும். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போதும் போதும் அப்படின்னு போதும்னு சொன்னதுக்கு பிறகு இது போதும், எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அனித்தியம்பா, நித்தியமா ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோட, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், இது போதும் அப்படின்னு. சின்ன பையனுக்கு ஒன்றும் தெரியல, கேட்டு வந்துடுறான். இவன் தபஸ் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அனுகிரகம் கிடைச்சதுக்கு பிறகு நாட்டுக்குள்ளார வரும்போதே நாட்டுக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து பரிவாரங்களோட அவங்க அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா ராணியாக்கி பரிவாரங்களோட வந்து இந்த துருவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறார். ரொம்ப பிரியத்தோட கூட்டிட்டு போய் அரியணையில உட்கார வைக்கிறார். இவன் பெரிய ஆளாகிறான். பெரிய ஆள் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்ய பரிபாலனம் ராஜாவாயிடுறான். அப்பா இறந்து போயிடுறான், ராஜாவாயிடுறான். ராஜாவாயி விவரம் தெரிய வரும்போது தான் அவனுக்கு உள்ளுக்குள்ளார ஒரு தெரியுது, ஐயோ தப்பு பண்ணிட்டுமே, பகவானே சாட்சாத் பகவானே விஷ்ணு பகவானே வந்து என்னப்பா வேணும்னு கேட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அல்பமான இந்த ராஜ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டோமே, அப்பாவோட அன்பு வேணும் அது வேணும்னு அனித்தியமான விஷயத்த கேட்டோமே அப்படின்னு அவனுக்கு விவேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி விவேகம் வருது. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜ்யத்தை எல்லாம் தன்னோட பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு திரும்பவும் போய் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். தெரியுமே ஏற்கனவே நாரதர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு தெரியும். திரும்பவும் காட்டுல போய் உட்காந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆவருத்தி பண்றான். திரும்பவும் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்றார். என்னப்பா வேணும் அப்படின்னு. நீங்க போன முறை வந்தப்போ சொன்னீங்களே சாமி, நித்திய பதவி அப்படின்னு ஒன்று சொன்னீங்களே, அந்த நித்திய பதவியை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். அப்ப போன முறை வாங்கினது அனித்தியம், இப்ப எனக்கு நித்திய பதவியை கொடுங்க அப்படின்னோட, நித்தியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், உனக்குன்னு ஒரு பதவியை உண்டு பண்ணணும்பா, உனக்குன்னு ஒரு பதவியவே நான் உண்டு பண்றேன், நித்திய பதவின்னு ஒண்ணு உண்டு பண்றேன் அப்படின்னு. வேற எதுவும் வேணாம, வேற எதுவும் வேணாம், எனக்கு நித்திய பதவி வேணும்னு கேட்டோன்னே துருவ பதவி அப்படின்னு ஒண்ணு தனியா ஒரு துருவ பதவியை உண்டு பண்ணி, துருவனா நீ இரு அப்படின்னு, காலம் எவ்வளோ காலம் இருக்கோ அவ்வளோ காலம் நீ இருப்ப அப்படின்னு நித்தியமா பகவான் என்ன பண்றார், அவனுக்கு அனுகிரகம் பண்றார் நித்திய பதவி. அந்த துருவ நட்சத்திரத்தோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திர மண்டலம் தாரக மண்டலங்கள் எல்லாம் சூரிய சந்திரன் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கோர்க்கப்பட்டிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா துருவ சஞ்ஞிதே நிபத்தாஹா அப்படின்னு கிளியரா போட்டிருக்கீங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், ச ஜோதிஷாம் சக்கரம் பிராமயன் தாரமயஸ்ய சிசுமாரஸ்ய புச்சதேஷே. சிசுமார அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர மண்டலத்தோட ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒரு ஏரியாவை கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு தான் பேரை வச்சுக்கிறாங்கல்ல. ஒரு புதுசா ஒரு நட்சத்திரத்தையோ இல்லை ஒரு கிரகத்தையோ இல்லை எதையாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா T20
T50, அப்புறம் L20, இது மாதிரி அவன் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறான். நாசாவில் போய் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் இருக்கும். இதே மாதிரி சிசுமார மண்டலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிசுமார மண்டலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர மண்டலத்தில் ஒரு மண்டலம் அது. அந்த நட்சத்திர மண்டலத்தில் இருக்கிற அந்த சிசுமாரஸ்ய புச்சதேசே வியவஸ்திதோ துருவா, அது பெரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம். அதுல பின்பகுதியில வந்து வால் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த துருவ நட்சத்திரமானது அங்க இருக்கு. அந்த துருவ நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம் எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் இது அதோட கட்டப்பட்டிருக்கு. தஸ்ய சிசுமாரஸ்ய ஹிருதயே, சிசுமாரம்ன்றது என்னது, அதோட பின்பகுதியில வால் பகுதி மாதிரி இருக்கிறது தான் இந்த துருவ மண்டலம். அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும். ஒரு பெரிய யானைக்கு வால் இருந்துச்சுன்னா வால் பகுதி மாதிரி இந்த துருவ மண்டலம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப யானை மாதிரி நட்சத்திர மண்டலம், சிசுமார மண்டலம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசா இருக்கிறது. எங்க ஆச்சாரியர் வச்சிருந்தார். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட ஆச்சாரியர் நல்ல ஜோதிஷத்துல நல்ல நிபுணர். அவர் பரம்பரையா பாட்டமும் வந்து பாத்தீங்கன்னா வாரணாசியில படிச்சவர். முறையா அவர் இன்னும் ஜோதிஷ கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிசுமார மண்டலம்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கேன். சாந்தோக்கியத்தில் வருது, அதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். ஒரு மேப்லாம் போட்டு வச்சிருந்தேன். நல்ல அருமையான மேப் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அனிமலோட மேப் மாதிரியே இருக்கும். நட்சத்திர மண்டலத்தையே ஒரு இதாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சயின்டிஸ்டுக்குலாம் அது தெரியுமா தெரியாதான்னு தெரில. யாராவது கனெக்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். டீகோட் பண்ணுறது இல்லை. இப்போ இங்கே இருக்க டெக்னாலஜியும் சயின்டிஸ்ட் சொல்கிற டெக்னாலஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எது அப்படின்னு பேரை பார்க்கணும். பேரை பார்த்தா பெரிய இன்வென்ஷன்லாம் நடக்குது. அந்த சிசுமார மண்டலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹிருதயம்னு ஒன்று இருக்கு. நம்ம சொல்றோம்ல ஹிருதயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை சாமி, பிளாக் ஹோல் தான். பிளாக் ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற பிளாக் ஹோல்லாம் இல்லை, ஒரு பெரிய ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. இந்த மொத்த நட்சத்திர மண்டலத்தையும் சிசுமார மண்டலத்துக்கும் ஹப்பா ஹிருதயமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரு பருவதம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சயின்ஸ்ல சொல்லும் போது என்ன பண்றோம், பிளாக் ஹோல் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேரு பருவதம் கண்ணுக்கு தெரியுமா சுவாமி அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. ஒரு பெரிய மேரு பருவம்னா ஒரு கூம்பு மாதிரி ஒரு பில்லர் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பனா பண்றாங்க. இது நிறைய டிஃப்ரெண்டான பிக்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மேற்பருவம்னு ஒரு பில்லர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீளமா கூம்பா இருக்கும். அது எவ்வளவு பெருசு சாமி அப்படின்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் கட்டப்பட்டதா இருக்கிறது. இந்த சிசுமார மண்டலம் சொல்லக்கூடியது அதுதான் அந்த மேற்பருவதம் தான் ஹிருதயமா வச்சுக்கிட்டு மையப்பகுதியா வச்சுக்கிட்டு அதை சுத்தி தான் எதற்கு இந்த சிசுமார மண்டலம்னு சொல்ற நட்சத்திர மண்டலம் இருக்கு. அதோட புச்ச பாகத்துல அதோட வால் பகுதியில தான் இந்த துருவ நட்சத்திரமானது. அப்ப எவ்வளவு பெருசுன்னு யோசிச்சு பார்த்துக்கணும். ரொம்ப பெரிய பிரமாண்டம். இந்த மொத்த யூனிவர்ஸையும் கனெக்ட் பண்றது அந்த மேரு பர்வதம். அந்த ஹிருதயே ஜோதி சக்கரஸ்ய நேமித்துவ பிரவர்த்தகா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோதி சக்கரமா மையப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடை மாதிரி ஒரு கலச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுதான் பிரவர்த்தகா ஸ்திதோ விஷ்ணுரிதி. அந்த மேரு சக்கர மாதிரி இருக்கிறது, கலச மாதிரி இருக்கிற பகுதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவர்த்தக. இந்த மொத்த நட்சத்திர மண்டலத்தையும் அந்தந்த காரியத்துல கரெக்டா ஆர்டரா காரியம் பண்ண வைக்கிறது இந்த மையப்பகுதி. அதுக்கு பேரு விஷ்ணுரிதி. அது யாருப்பா அப்படின்னா அந்த கொடம்பாரி மையப்பகுதியா இருக்கிற ஒரு பேர் விஷ்ணுன்னு பேரு. அதனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர நேமி. நட்சத்திர நேமினா வேற ஒன்றும் இல்லை, கீழே போட்டுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மேரு பருவதம். வேற சிம்பிளா போட்டுங்க. மேரு பருவதமா பகவான் இருக்கிறதுனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர நேமிகின்னு பேர். கணக்கு தெரியாது. நம்ம யோக சூத்திரம் படிக்க போறோம். அந்த யோக சூத்திரத்துல வந்து வர்ணனைகள் எல்லாம் இதை பத்தி நிறைய வர்ணனைகள் வரப்போகுது, பார்த்துப்போம். அதுக்கப்புறம் சிசுமார வர்ணனை இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிசுமார வர்ணனம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதத்துல இருக்கு. அதே மாதிரி யஜுர்வேத இதுல ஆரண்ய பாகத்துல இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிசுமார ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட வர்ணனையில சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணுர் ஹிருதயம் இதி ஸ்வாத்யாய பிராமணே ஸ்ரூயதே.
விஷ்ணுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயமா இருக்கார், சிசுமார மண்டலத்துக்கு ஹிருதயமா பகவான் இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இது அப்புறம் 441வது நாமம் நக்ஷத்ரின்னு பேர். நக்ஷத்ரினா என்ன சுவாமி அப்படின்னா சந்திர வடிவானவர். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சந்திர வடிவானவர். ஆச்சாரியார் சொல்லும் போது சொல்றார் சந்திர ரூபேன நக்ஷத்ரி. பகவான் என்ன பண்றார் அப்படின்னா சந்திர ரூபத்துல நட்சத்திரமா நக்ஷத்ரின்னு சொல்லப்படுகிறார். சந்திர ரூபத்துல இருக்கார் பகவான். எங்க இருந்து சுவாமி சொல்றீங்க? பகவத்கீதையில பகவானே சொல்லியிருக்கார், நக்ஷத்ராணாமகம் சசி. நான் நட்சத்திரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சசியாக சந்திரனாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்லியிருக்கார். 10:21. நான் சொன்னல 10:20 வரைக்கும், 1லிருந்து 10:20 வரைக்கும் உத்தம அதிகாரிக்கு. உத்தம அதிகாரிக்கு முடிச்ச மாத்திரத்துல 21வது ஸ்லோகத்துல இருந்து உபாசனை ஸ்டார்ட் ஆகும். வேற செகண்ட் மத்தியம் அதிகாரி 10:21 இருந்து முடிகிற வரைக்கும் 42 வரைக்கும் போகும். அதுல ஆரம்ப ஸ்லோகத்திலேயே இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகளில் நான் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களில் நான் சந்திரனாக இருக்கின்றேன் அப்படின்னு. அதாவது சந்திர தரிசனம் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பண்ணுங்க. சதுர்த்தி சந்திரனை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. பாகவதத்துல வந்து பாத்தீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியது பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபவாதம் ஒண்ணு வந்துச்சு. நம்ம செமந்தகமணியை வந்து பாத்தீங்கன்னா திருடிட்டார் அப்படின்னு ஒரு அபவாதம் வந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சதுர்த்தி சந்திரனை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா அபவாதம் கெட்ட பேர் வந்துடும். ஆனா நான் பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பார்ப்பேன். எனக்கு ஏதோ விதி பண்ணிருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. மற்ற நாள் பார்க்க இன்னைக்கு பார்க்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், கோபுரத்தை போய் தரிசனம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா கோபுரத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி சந்திரன். ஐயோ சதுர்த்தி சந்திரனை பார்த்தாச்சா? இது ஒரு நாள் 2 நாள்ல எல்லா சதுர்த்தி சந்திரனையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆச்சரியம். அது என்னவோ தெரியல, அது எனக்கும் சதுர்த்தி சந்திரனுக்கும் ஒரு பெரிய பிணைப்பு இருக்கு. பார்க்க கூடாது, பார்த்தா அபவாதம் வரும் அப்படின்னு இருக்கு. அப்ப மற்ற சந்திரனை எல்லாத்தையும் பார்க்கணும். சொல்லுங்கம்மா. அதான் விதிவிலக்கு இருக்கிறது. நார்மலா சதுர்த்தி சந்திரனை பார்க்க கூடாது. நார்மலா விரதம் இருக்கீங்க அப்படின்னா அப்பெல்லாம் பார்க்கலாம். அது விரத காலத்துல நியமங்கள் இருக்கும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரண சதுர்த்தி சந்திரனை பார்க்க கூடாது அப்படின்னு அபவாதம் வரும், அப்படின்னு கெட்ட பேர் வரும், பரிபாவம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 442வது நாமம் க்ஷமஹ. இக்ஷமக அப்படின்னா அர்த்தம், க்ஷமக அப்படின்னா பொறுமைசாலின்னு அர்த்தம். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கிறார். நம்மள மாதிரி பாதகர்கள் எல்லாம் சமாளிக்கிறாரு பாத்தீங்களா? எவ்வளோ மோசமான ஆட்கள் நம்ம போய் காலை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தப்பு பண்றோம். எல்லா தப்பையும் இந்த லோகத்துல இருக்கிறவங்களோட எல்லா தப்பையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் பொறுத்து அருள்றாருல்ல, பொறுத்து அருள்கிறார். அப்ப ரொம்ப பொறுமைசாலியா இருக்கார் பகவான். அதனால அவருக்கு பேர் க்ஷமஹா அப்படின்னு பேர். பொறுமை உள்ளவர், ரொம்ப பேஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் சமஸ்த காரியேசு சமர்த்தா. இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவருக்கு பேரு. முதல் மீனிங் க்ஷமஹ. இது ஒரு முதல் மீனிங். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா க்ஷம அப்படின்றதுக்கு அர்த்தம் சாமர்த்தியம்னு அர்த்தம். நல்ல சாமர்த்தியம் உடையவர் இந்த உலகத்துல எல்லா காரியத்திலையும். அதனால அவருக்கு பேரு க்ஷமஹா அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா க்ஷமத்த இதுவா, க்ஷமத்தக. க்ஷமத்தக அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறுமைசாலி அப்படின்னு அர்த்தம். 2வது மீனிங். அப்ப 2 மீனிங், சாமர்த்தியம் உள்ளவர், இன்னொன்னு பொறுமையா இருக்கிறவர். 2த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா க்ஷமஹா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறத ஒண்ணு கோட் பண்றார். க்ஷமயா பிருத்திவி சமஹா. ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் போது எப்ப பார்த்தாலும் சமச்சித்தத்தை உடையவரா இருந்தாராம். என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்தாராம். எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷமயா பிருத்திவி சமஹா. இந்த பிருத்திவிக்கு சமமா, பூமிக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலியா பகவான் இருந்தார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல பகவானை பத்தி இது வால்மீகி வச்சனா, வால்மீகியோட வச்சனம் சொல்லப்பட்டு. அதுக்கப்புறம் 443வது நாமம் க்ஷாமக அப்படின்னு பேர். க்ஷாமகனா என்ன சுவாமி அப்படின்னா க்ஷாமகன்றதுக்கு அர்த்தம் பிரளயத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இருப்பவர்னு அர்த்தம். பிரளயமானதுக்கு பிறகு இருப்பவர் எவரோ அவருக்கு பேர் க்ஷாமக அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்றார்
சர்வ விகாரேஷு க்ஷபிதேஷு, க்ஷபிதேஷு சர்வ விகாரேஷு. க்ஷபிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேஞ்சி நாசமா போகின்றவைகளில். எதெல்லாம் நாசமா போகும்? எதெல்லாம் விகாரத்தை உடையதா தோன்றுச்சோ அது எல்லாம் ஒரு காலத்துல தேஞ்சி இல்லாம போயிடும். அப்போ விகாரம் உடைய தேய்ந்து போய் நாசமாகின்றவைகளில் ஸ்வாத்மனா அவஸ்தித இது க்ஷாமக. ஸ்வாத்மனா அவஸ்திதக, பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, இப்ப நீங்களும் நானும் எதுல நிலை பெற்று இருக்கோம்? நான் தேகம். நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் எங்க நிக்கிறோம்? நம்ம தேகத்துல இருக்கோம்ல. அதனால தானே தேகத்தை ரட்சணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம தேகத்துல நிக்கிறோம், மனசுல நிக்கிறோம், இந்திரியத்துல நிக்கிறோம். பகவான் எங்கப்பா நிக்கிறாருன்னா ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி, ஏற்கனவே வந்துச்சு. பகவான் எங்கப்பா இருக்காருன்னா பிரதிஷ்டிதகான்னு ஒரு நாமம் வந்துச்சு, அந்த சொல்லியிருக்கு. சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமா வித்யால கேட்கிறார், அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா எங்க நிலை பெற்று இருக்கு? அதிபிரசங்கிதனம் பண்றப்பா அது மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. பிரம்மம் எங்க இருக்கு? அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 2-3 இடத்துல வந்திருக்கு. உன் தலைக்கீழ விழுந்துடும், அதிபிரசங்கிதனமா கேள்வி கேட்கிறேன். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துல என்ன பூமான்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மத்துல நிலை பெற்றிருக்கு. அந்த பிரம்மம் எங்க நிலை பெற்று இருக்கு அப்படின்னு கேட்டா அதிக பிரசங்கிதனமா கேட்கிற. இருந்தாலும் பதில் சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி, தன்னுடைய மகிமையில் நிலை பெற்று இருக்கிறது. தன்னுடைய மகிமை, பிரம்மத்துக்கு என்ன மகிமை சுவாமினா சச்சிதானந்தம், தன்னுடைய சுரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் எங்க நிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சுரூபமா இருக்க சச்சிதானந்தத்துல நிக்கிறார். நீங்களோ நானோ எங்க நிக்கிறோம்? உபாதியில நிக்கிறோம். சுரூப பிரதானக ஈஸ்வரக, உபாதி பிரதானக ஜீவா. ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா உபாதிய பிரதானமா வச்சுக்கிட்டு நிக்கிறான். பகவான் வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு அது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் நாசமாகின்றவைகள். இவைகள் எல்லாம் நாசமாகின்ற விகாரங்களில் பகவான் எப்படி இருக்காருன்னா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே அவஸ்தித இது க்ஷாமக. அதனால அவருக்கு பேரு க்ஷாமகன்னு பேரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா க்ஷாத்தகன்னு பேர் வந்திருக்கணும். க்ஷாத்தகன்னு கதா பிரத்யயம் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆச்சாரியார் சொல்றாரு க்ஷாயோ மக. பாணினி சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூத்திரம் இருக்கு, க்ஷாயோ மக அப்படின்னு. இது நிஷ்டா 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 தகாரஸ்ய மகார ஆதேசக. இக்ஷால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா க்ஷாத்தன்னு இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தகாரத்துக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா மகார ஆதேசம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும்னு இருக்கு. மகாரத்தை போட்டீங்க அப்படின்னா க்ஷாமகன்னு வந்துடும். க்ஷாத்தகன்னு வரத்துக்கு பதிலா க்ஷாமக அப்படின்னு பேர் வந்துடும். இதோட வந்து பாத்தீங்கன்னா இது முடிச்சு இந்த நாமம் லாஸ்ட் நாமம். இது இந்த ஸ்தோத்திரத்துல 444வது நாமம் சமீஹனஹ. சமீஹனஹ என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிருஷ்டி முதலிய காரியங்கள் பஞ்ச கிருத்தியம் இருக்குல்ல, இதில் ஈடுபடுபவர் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச காரியங்களை பஞ்ச கிருத்தியங்களை செய்பவர். ஈகா சம ஈகா சம் ஈகா, அதான் வந்து பாத்தீங்கன்னா சமீகனக அப்படின்னு பேர் வந்திருக்கு. பாஷிகார் சொல்றார் சிருஷ்டியாதி அர்த்தம். சிருஷ்டியாதி அர்த்தம்னா என்ன அர்த்தம்? சிருஷ்டி ஸ்திதி லயம் 3 காரியம். அப்புறம் என்னது? அனுகிரகம் நிகிரகம். பஞ்சகிருத்தியம் அப்படின்னு பேர். இது நிறைய மத பேதங்கள்லாம் இருக்கு. நான் மெதுவா ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். இப்ப கொஞ்ச நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகிருத்தியம் அப்படின்னு மட்டும் வச்சுங்க. பஞ்சகிருத்தியம்ன்றது சிருஷ்டி ஸ்திதி லயம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துஷ்டர்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? நிகிரகம் பண்றார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு என்ன பண்றார்? அனுகிரகம் பண்றார். மொத்தம் 5 காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்றது சிருஷ்டியாதி அர்த்தம். சிருஷ்டி முதலிய காரியங்கள்ல வந்து சம்யக்கு ஈகத்தை. சம்யக்கு ஈகத்தை, ஈகானா சேஷ்டான்னு அர்த்தம். ஈக சேஷ்டாயாம் தாத்து. அதுல இருந்து சம்யக்கு ஈகத்தை இது நன்றாக ஈடுபடுபவர், சேஷ்டை செய்பவர். பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயோட சேர்ந்துகிட்டு ஈஸ்வரனா இருந்துகிட்டு சதா காலமும் என்ன பண்றார்? இந்த பஞ்ச கிருத்தியங்கள்ல பிரவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கார். 5 விதமான காரியங்கள்ல ஈஸ்வர காரியங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கார். அதனால பகவானுக்கு பேரு சமீகனக அப்படின்னு பேர் வச்சு ஆயிடுச்சா. இதோட இந்த ஸ்தோத்திரம் முடிஞ்சிச்சு. இந்த ஸ்லோகம். இந்த 47வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 நாமங்கள் நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொன்றா படிச்சிருக்கோம். ஓம் அனிர்விண்ணாய நமஹ, ஓம் ஸ்தவிஷ்டாய நமஹ, ஓம் அபுவே நமஹ,
ॐ धर्मयूपाय नमः। ॐ महामखाय नमः। ॐ नक्षत्रनेमये नमः। ॐ नक्षत्रिणे नमः। ॐ क्षमाय नमः। ॐ क्षामाय नमः। ॐ समीहनाय नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ॐ ॐ श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम नाम वरानन ओम नम इति। ओम राम 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 रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। ॐ तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ॐ तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण।